A system is represented by 3 dy divided by dt plus 2y is equal to u. What is the transfer function to the system? ஸோ நமக்கு கொஸ்டினில் ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் இதுக்கு ஈக்குவலண்ட்டான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் அதாவது 3 dy divided by dt plus 2 into y is equal to u அப்படிங்கிற இந்த ஈக்குவேஷனுக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ப்ராப்பர்ட்டி dy of t divided by dtக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் வேல்யூவாக நமக்கு s into y of s அப்படின்னு வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா 3 into s into y of s அப்படின்னு ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும் ப்ளஸ் 2 into yக்கு பதிலாக y of s அப்படின்னு கிடைக்கும் which is equal to u of s. ஸோ இப்போ y of s கம்பைன் பண்ணோம் அப்படின்னா 3s plus 2 which is equal to u of s அப்படின்னு கிடைக்கும். நமக்கு தேவையான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா y of s divided by u of s அப்படிங்கிறது தான் which is equal to 1 divided by 3s plus 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2 கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் ரெப்ரசன்டட் பை ஸ்டேட் வேரியபிள் ஹேஸ் a is equal to நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. the values of natural frequency and damping ratio are. ஸோ நமக்கு இங்கே மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணி ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனில் கம்பேர் பண்ணி கேட்டிருக்க வேல்யூஸ் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அண்ட் டேம்பிங் ரேஷியோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டேட் வேரியபிளில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் மாற்றுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம s மைனஸ் a அப்படிங்கிற வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் s I refers to identity matrix. ஸோ ஏவோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2x2ல இருக்கிறதுனால இங்கேயும் நமக்கு 2x2ல ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதுதான் s இன்டூ ஐயோட வேல்யூ மைனஸ் a வேல்யூ நமக்கு -2 -4 1 and 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்ரிக்ஸை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல s plus 2 அப்படின்னு ஃபர்ஸ்ட் டேர்ம் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 0 minus of -4 ஸோ plus 4 நெக்ஸ்ட்டு -1 நெக்ஸ்ட்டு s அப்படின்னு நமக்கு s minus a ஓட மேட்ரிக்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு si minus a the whole inverse நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஜென்ரலாக ஒரு மேட்ரிக்ஸ் a இன்வர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா 1 by mod a into adjoint a அப்படிங்கிறது தான் which is equal to 1 divided by இந்த வேல்யூக்கு இப்போ மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா s plus 2 into s minus -1 into 4 -4 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இதனுடைய அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூஸை நம்ம ஸ்வாப் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நமக்கு s அண்ட் இங்கே நமக்கு s plus 2 அப்படின்னு கிடைக்கும். இங்கே இருக்கிற வேல்யூஸை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கணும், ஆனால் சைன் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ 1 and -4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் s minus a இன்வர்ஸ் உடைய மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா அப்போ நமக்கு எப்படி இருந்தாலுமே டினாமினேட்டரில் இந்த ஈக்குவேஷன் அப்படியே தான் மெயின்டைன் ஆகும். ஸோ 1 டிவைடட் பை இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா s இன்டூ எஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 4 அப்படின்னு கிடைக்கும். இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு அதே மாதிரி மெயின்டைன் ஆகும். ஸோ டினாமினேட்டரை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு தேவையான கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும் which is s square plus 2s plus 4 which is equal to 0. ஸோ ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா s square plus 2 sigma omega n into s plus omega n square which is equal to 0 அப்படிங்கிறது தான். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஒமேகா n தெரியும் அண்ட் நம்மளுடைய டேம்பிங் ரேஷியோ சையும் நமக்கு இங்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒமேகா n ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு which is ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ 2 psi ஒமேகா n இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு இருக்கு. இதில் ஒமேகா n வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா psi இஸ் ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 2 இன்டூ ஒமேகா n வேல்யூ 2. ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/2 which is equal to 0.5 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு கொஸ்டினில் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அண்ட் டேம்பிங் ரேஷியோ கேட்டிருக்காங்க which is 2 and 0.5.
ஸோ கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1 கூட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். A network is described by state model as x1 dot is equal to 2x1 minus x2 plus 3u, x2 dot is equal to minus 4x2 minus u, and output equation y is equal to 3x1 minus 2x2. ஸோ இதில் இருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் h of s is equal to y of s divided by u of s தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு பேசிக் ஈக்குவேஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் ஈக்குவேஷன் அண்ட் டிஃபரன்ஷியல் ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ் உடைய ஈக்குவேஷன்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நம்ம எப்படி மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் x1 அண்ட் x2 தான் நம்ம எடுக்கணும். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் டாட் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பிளஸ் பியூ அப்படிங்கிறது தான். ஸோ இதையும் கம்பேர் பண்ணி தான் இப்போ இந்த ஏ மேட்ரிக்ஸை நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஏ வந்து எக்ஸ் கூட மல்டிப்ளை ஆயிருக்கிறதுனால x1 x2ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் நமக்கு ஏ மேட்ரிக்ஸில் இருக்கும். ஸோ இதில் நமக்கு 2 and -1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. செகண்ட் ஈக்குவேஷனில் நமக்கு x1 வேல்யூ இல்லை, ஸோ 0. x2 உடைய கோஎஃபிஷியண்ட்டாக -4 இருக்கு. ஸோ இதுதான் ஏ மேட்ரிக்ஸ் உடைய வேல்யூ. நெக்ஸ்ட் அதே மாதிரி பி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நமக்கு யூ கூட தான் மல்டிப்ளை ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் நமக்கு வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 அப்படின்ற கோஎஃபிஷியன்ட் இருக்கு. செகண்ட் ஈக்குவேஷனில் நமக்கு -1 இருக்கு. ஸோ இதுதான் பி மேட்ரிக்ஸ் உடைய வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி அவுட்புட் ஈக்குவேஷன் y is equal to cx plus du அப்படிங்கிறது தான். ஸோ இதுலேருந்து நம்ம சி மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷனையும் y ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சி மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் x1 and x2, ஸோ 3 and -2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஏபிசியோடைய மேட்ரிக்ஸ் வேல்யூ. ஸோ இதிலிருந்து நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா Si minus A the whole inverse into C matrix into B matrix அப்படிங்கிறது தான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் SI minus A the whole inverse கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் C and B மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் SI minus A வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கலாம், which is equal to S0 0 S minus A value 2 -1 0 -4. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா S -2 1 0 S plus 4 அப்படின்னு நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போ நம்ம SI minus A the whole inverse கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/mod A into adjoint A அப்படிங்கிறது தான் A inverse குரிய ஃபார்முலா. ஸோ அதே மாதிரி இதில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 divided by modulus of இந்த என்டையர் மேட்ரிக்ஸ். ஸோ S minus 2 into S plus 4 plus 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரிமைனிங் டேர்ம் நம்ம அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸில் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ S plus 4 அண்ட் இங்கே நமக்கு S minus 2 அப்படின்னு கிடைக்கும். இந்த வேல்யூஸை நம்ம சைன் சேஞ்ச் மட்டும் பண்ணணும். ஸோ -1 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஒரு டேர்முக்கு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அப்போ இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு என்னன்னு கிடைக்கும். ஸோ இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது S plus 4 வந்து காமனாக இருக்கும். ஸோ கேன்சல் ஆகி ரிமைனிங் 1/S minus 2 கிடைக்கும். இந்த டேர்மில் -1 டிவைடட் பை S minus 2 into S plus 4 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 0 அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1/S plus 4 அப்படின்னு நமக்கு இந்த மேட்ரிக்ஸ் உடைய வேல்யூ கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு சி அண்ட் பி மேட்ரிக்ஸை இன்க்ளூட் பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட்டு பி மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 -2 and in the entire value of S minus A the whole inverse. So 1 divided by S minus 2 -1 divided by S minus 2 into S plus 4 0 1/S plus 4. அண்ட் ரிமைனிங் இன்னொரு மேட்ரிக்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ 3 and -1 அப்படின்னு நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதனுடைய வேல்யூவா 3 divided by S minus 2 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அதே மாதிரி -2 plus 0. ஸோ அதை நம்ம அப்படியே விட்டுடலாம். அடுத்து இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -3
divided by s minus 2 into s plus 4. Next அடுத்த term minus 2 divided by s plus 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரிமைனிங்காக இருக்க மேட்ரிக்ஸ் 3 and minus 1. ஸோ இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ 3 டிவைடட் பை எஸ் மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இந்த டேர்மை நம்ம எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 2 எஸ் பிளஸ் 1 டிவைடட் பை எஸ் மைனஸ் 2 இன்டூ எஸ் பிளஸ் 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க சிம்பிளிஃபைடு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளைடு பை 3 and minus 1. ஸோ அகெயின் இதையும் நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா 3 by s minus 2 into 3 minus அடுத்த term minus 2 s plus 1 divided by s minus 2 into s plus 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க சிங்கிள் மேட்ரிக்ஸ் உடைய வேல்யூ. இப்போ இதை நம்ம ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9 into s plus 4 minus 2 s plus 1 divided by s minus 2 into s plus 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 9s plus 36 plus 2s minus 1 divided by s minus 2 into s plus 4. ஸோ அகைன் இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 11s plus 35 divided by s minus 2 into s plus 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் கேட்டிருக்க கொஸ்டின்கான ஆன்சர். அண்ட் இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் 1 கூட மேட்ச் ஆகும். இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். Let the state space representation of an LTI system be x dot of t is equal to ax of t plus bu of t, and output equation y of t is equal to cx of t plus du of t, where a, b, c are matrices and d is a scalar. u of t is input and y of t is output. Let b is equal to நமக்கு இங்க ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க in transpose form and d is equal to 0. Which one of the following options for a and c will ensure that the transfer function of LTI system is h of s is equal to 1 divided by s cube plus 3s square plus 2s plus 1. ஸோ இங்கே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏ அண்ட் சி மேட்ரிக்ஸோட வேல்யூ என்னவா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹெச் ஆஃப் எஸ் வந்து நமக்கு மேட்ச் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆக்சுவல் கொஸ்டின். ஸோ இதுக்கு நம்ம பார்த்துருக்க ஷார்ட்கட் ஒன்று நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு ஒரே ஸ்டெப்பில் சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ கொடுத்துருக்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த ஏ மேட்ரிக்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டர் 3 இருக்கிறதுனால இப்போ நமக்கு 3/3 மேட்ரிக்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரோவை எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா 0ல் ஸ்டார்ட் ஆகணும், செகண்ட் வேல்யூ 1 இருக்கணும் அண்ட் ஃபாலோட் பை 0. அடுத்த ரோவை ஃபில் பண்ணும்போது இந்த 1 வந்து டயக்னலாக நமக்கு ஷிஃப்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ 0 0 இந்த 1 டயக்னலாக ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். தேர்ட் ரோவை ஃபில் பண்ணும்போது இப்போ இந்த டினாமினேட்டரை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இங்கே இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சைனை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ஃபில் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 இருக்குது, ஸோ -1. செகண்ட் இங்கே கோஃபிஷியன்ட் 2 இருக்கிறதுனால -2. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, ஸோ -3 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் ஏ மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கொஸ்டினில் சி மேட்ரிக்ஸை பற்றி தான் கேட்டிருக்காங்க. சி விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே நமக்கு நியூமரேட்டர் 1 அப்படின்ட்டு இருக்கிறதுனால சியோட மேட்ரிக்ஸ் எப்போவுமே நமக்கு கான்ஸ்டண்ட்டாக 1 0 0 அப்படின்னு தான் இருக்கும். ஸோ இதுதான் ஏ அண்ட் சி மேட்ரிக்ஸோடைய வேல்யூ. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் ஏ கூட மேட்ச் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஆர்டர் LTI சிஸ்டம் இஸ் டிஸ்கிரைப்டு பை ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ் dx1 of t divided by dt minus x2 of t is equal to 0. அண்ட் இன்னொரு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா dx2 of t divided by dt plus 2x1 of t plus 3x2 of t is equal to r of t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Where x1 of t and x2 of t are two state variables and r of t denotes input. The output c of t is equal to x1 of t அப்படின்னு நமக்கு அவுட்புட் ஈக்குவேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து ஆசிலேட்ரியா, அண்டர் டேம்டா, கிரிட்டிக்கலி டேம்டா இல்லை ஓவர் டேம்டா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின்.
ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா dx1 of t divided by dt minus x2 of t is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ d by dt வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா x1 டாட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ x1 டாட் மைனஸ் x2 இருக்குது. ஸோ மைனஸ் x2 is equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதிலிருந்து x1 டாட் is equal to x2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா dx2 of t divided by dt plus 2x1 of t plus 3x2 of t is equal to r of t அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் அதே ட்ரான்சிஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃப்ரென்ஷியல் டேர்முக்கு ரெப்ரசன்ட் பண்ணும்போது x2 டாட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை மட்டும் ஒரு பக்கமாக வச்சுக்கலாம், which is equal to இதை எல்லாமே நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா 2x1 of tக்கு பதிலாக x1. ஸோ மைனஸ் 2x1 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸ் 3x2 ப்ளஸ் ரிமைனிங் r of t r அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை வச்சு இப்போ நம்ம ஸ்டேட் மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வேல்யூவாக x1 டாட் x2 டாட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இதனுடைய வேல்யூ நம்ம ஃபில் பண்ணும்போது x1 x2 உடைய கோஃபிஷியன்ஸை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இங்கே நமக்கு x1 வேல்யூ எதுவுமே இல்லை. ஸோ 0. x2 வேல்யூ நமக்கு கோஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால 1 ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷனில் x1 and x2 உடைய கோஃபிஷியன்ஸாக நமக்கு -2 and -3 அப்படின்னு இருக்குது. மல்டிப்ளைட் பை x1 and x2. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரெண்டு டேர்ம்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். ப்ளஸ் ஃபார்மேட் படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு இன்னொரு மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் இருக்கும், ஃபாலோட் பை இன்புட் வெக்டார் நமக்கு இங்கே இருக்கும். ஸோ இங்கே நமக்கு ஆர் டேர்ம்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ 0. இங்கே நமக்கு ஆருடைய கோஃபிஷியண்ட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. ஸோ இன்டூ ஆர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க x1 of t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து அகெயின் அவுட்புட் மேட்ரிக்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ சியோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா c which is equal to இங்கே நமக்கு x1 கோஃபிஷியன்ட் 1 அப்படின்னு இருக்குது, x2 இல்லை. ஸோ 0 மல்டிப்ளைட் பை x1 and x2 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா c இன்டூ si மைனஸ் a the whole inverse இன்டூ b ப்ளஸ் d அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்க இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் it represents A and இந்த மேட்ரிக்ஸ் வந்து it represents B and இதில் பார்த்தீங்கன்னா it represents C. ஸோ இங்கே நமக்கு ட்ரான்சிஷன் D இல்லை. ஸோ இந்த வேல்யூ நமக்கு 0 அப்படின்னு இருக்கும். மீதி எல்லாத்தையும் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா SI மைனஸ் ஏவை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ SI மைனஸ் A is equal to ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ எஸ்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு S 0 0 S அப்படின்னு கிடைக்கும். minus a value 0 1 -2 and -3 which is equal to இங்கே நமக்கு s 0 -1 -1 next 0 minus -2 so 2 இங்கே நமக்கு s minus of -3 so s plus 3 அப்படின்னு நமக்கு si minus a ஓட வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு இன்வர்ஸ் எடுக்கணும். so si minus a the whole inverse is equal to ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் நம்ம இந்த ஏ இன்வர்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/mod a இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ அப்படிங்கிறது தான் ஏ இன்வர்ஸ் அதாவது ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய இன்வர்ஸுடைய வேல்யூ. ஸோ இப்போ இதில் இந்த என்டையர் வேல்யூவை நம்ம ஏன்னு எடுத்துக்க போகிறோம். இதுக்கு நம்ம இப்போ இன்வர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட்டு 1 டிவைடட் பை மாடுலஸ் ஏ அப்படிங்கும் போது ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஸோ s இன்டூ s ப்ளஸ் 3 சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ மைனஸ் ஆஃப் -1 இன்டூ 2 அப்படிங்கும்போது -2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸை நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ s ப்ளஸ் 3 அண்ட் s அப்படின்னு கிடைக்கும். அடுத்த வேல்யூவை நம்ம அப்படியே வச்சுக்கணும், ஆனால் சைன் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே நமக்கு -1ன்னு இருக்குது. ஸோ +1
இங்கே +2 அப்படின்னு இருக்குது. ஸோ -2 அப்படின்னு நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா இதுதான் SI மைனஸ் A உடைய மேட்ரிக்ஸ் வேல்யூ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ, அதாவது இந்த 1 என்டையர் டேர்மை நம்ம இந்த மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணும்போது எல்லா டேர்ம்ஸ்லேயும் நமக்கு இது டினாமினேட்டராக இருக்கும். ஸோ இந்த காமன் டினாமினேட்டர் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது S² + 3S + 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் டினாமினேட்டரில் கிடைக்கிற வேல்யூ. நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இந்த டினாமினேட்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ நமக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் S² + 3S + 2 = 0. ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா S² + 2 ns + n² = 0. ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட்டு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா n² natural frequency is equal to 2 அப்படின்னு கிடைக்கும். from which n is equal to √2. நெக்ஸ்ட்டு 2 psi n is equal to 3 அப்படின்னு நமக்கு s-ஓட கோஃபிஷியண்ட்டை கம்பேர் பண்ணும்போது கிடைக்கும். from which psi is equal to 3 divided by 2 into n value √2. ஸோ 3/2√2 அப்படிங்கிறது வந்து இட் இஸ் greater than 1. greater than 1 இருக்கும்போது இட் ரெப்ரசன்ட்ஸ் ஓவர் டேம்டு கண்டிஷன் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் கன்சிடரேஷன். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் 4ஓட மேட்ச் ஆகிறதுனால இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர். இது ஸ்டேட் வேரியபிள் மாடல் ஆஃப் சிஸ்டம். இங்கே நமக்கு ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் அவுட்புட் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் y is output and r refers to input அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க இந்த ஸ்டேட் வேரியபிள் மாடலில் இருந்து டேம்பிங் ரேஷியோ அண்ட் அன்டேம்ப்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நமக்கு தேவையான மேட்ரிக்ஸ் வேல்யூவை ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா x is equal to x dot state vector is equal to ax plus bu and output equation y is equal to cx plus du அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ABCD ஓட வேல்யூ வந்து கொடுத்துருக்க இந்த ஸ்டேட் வேரியபிள் மாடல்லேருந்து நம்மளால் எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு a is equal to 0 1 minus alpha minus 2 beta அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0 அண்ட் ஆல்ஃபா அப்படின்னு இந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ நமக்கு இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு சி அவுட்புட் ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இதுதான் நமக்கு சியோட வேல்யூவாக கிடைக்கும், விச் இஸ் 1 and 0 and d is equal to 0. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா c into si minus a the whole inverse into b அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஏபிசி வேல்யூஸை இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம SI மைனஸ் ஏவோட வேல்யூவை எழுதலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 2/2 அப்படிங்கிறதுனால S0 0S மைனஸ் A வேல்யூ 0 1 மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் 2 பீட்டா. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா S minus 0 S and 0 minus 1 minus 1 0 minus alpha. ஸோ ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு S minus of minus 2 beta அப்படிங்கிறதுனால S plus 2 beta அப்படின்னு நமக்கு SI minus A ஓட வேல்யூ நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதனுடைய இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ SI minus A the whole inverse which is equal to ஃபர்ஸ்ட்டு 1 divided by இந்த மேட்ரிக்ஸோடைய மாடுலஸ் எடுத்துக்கணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா S into S plus 2 beta minus alpha into minus 1 ஸோ minus alpha அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இங்கே நமக்கு அட்ஜாயிண்ட் வேல்யூ எப்படி கிடைக்கும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஸ்வாப் பண்ணணும். ஸோ S plus 2 beta and S அண்ட் இதனுடைய சைனை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ மைனஸ் ஆல்ஃபா அண்ட் 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டினாமினேட்டர் தான் இட் ரெப்ரசன்ட்ஸ் தி ஸ்டாண்டர்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்போ நமக்கு S² + 2 beta S + ஆல்ஃபா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா A² + 2 psi n into S plus n² அப்படிங்கிறது தான். இது ரெண்டுத்தையும் இப்போ கம்பேர் பண்ணோம் அப்படின்னா n² is equal to alpha அப்படின்னு கிடைக்கும், from which n is equal to √α. and next 2 psi n is equal to 2 beta அப்படின்னு கிடைக்கும். இதில் n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா psi is equal to
பீட்டா டிவைடட் பை ரூட் ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் 1ஓட மேட்ச் ஆகுது. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.